வணக்கம் அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் 1-3-2026 ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாத லாவாதிபதி சாணத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு என்பது 3ஆம் இடத்தை 3 கூடையவர் பார்க்க இருக்கிற முயற்சிக்கின்ற காரியங்கள் எடுத்த வேகத்தில் நிறைவு பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கும். அதில் ஒரு பகுதியும் சந்தேகமில்லாத ஒரு அற்புதம் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இளைய சகோதரனின் சார்ந்த அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. தகப்பனார் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற அமைப்பு காரணம் 5ஆம் இடத்திலே 11 கூடையவர் அமைப்பு இருக்கின்ற அற்புதம் என்பது 2 7 கூடையவரும் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 4 5 கூடையவர் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடு வாசல்களாக சொத்துக்களையும் 4ஆம் இடம் என்று வீடுகளுக்காகவும் வண்டி வாகனங்களுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அந்த வகையிலேயே தகப்பனார்களால் இளைய சகோதரர்களால் ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு 3ஆம் இடத்தை 3 கூடையவர் பார்க்கின்றார். ஆக இளைய சகோதரனின் ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இது சுக்கிர பகவானுடைய ராசியிலே பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு அழகு நிறைந்த கலைநயம் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். என்றாலும் கூட இந்த ராசியிலே தராசு சின்னத்தில் போல் இருக்கக்கூடியவர்கள் என்று கூட சொல்லலாம். இந்த குளிர்ந்த காற்றை போன்று இருக்கக்கூடிய காலபரிசத்தில் 7ஆவது இடத்தில் கலத்திர காரகனுடைய ராசியிலே பிறந்தவர்கள் உங்களுக்காக இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற அமைப்பு என்பது முயற்சி சாணத்தை பார்க்கின்றது. பொருளாதாரம் சார்ந்து எதிர்பார்த்த ஆசை அபிலாஷைகள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய மனிதர்கள் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு தகப்பனார்களின் ஆதரவு கிடைக்கப்பெறுகின்றது. காரணம் அவர் அங்கே இருக்கின்ற அமைப்பு ஒரு சிறு தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவு ராகுவின் பிடியிலே சென்று கொண்டிருக்கின்ற காரணம் இருக்கின்றது. ஆக அந்த தகப்பனார் சார்ந்து ஒரு சில மருத்துவ செலவுகள் மனநிலைகள் பாதிக்கப்படுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. தனவாக்கு குடும்ப சாணாதிபதியும் ராகுவின் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய ராகுவின் பிடியிலே சென்று கொண்டிருக்கின்றார். சற்று இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் சற்று கவனத்தை செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதாவது 16-17 ஒரு 4 நாளைகளுக்கு இந்த செவ்வாய் பகவான் ராகுவின் பிடியிலே இருக்கின்ற பொழுது 2ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சில குடுக்கல் வாங்கல்களை சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடம் என்று சொன்னால் கணவன் மனைவிகளை சொல்லக்கூடிய இடம். அந்த சாணாதிபதி செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய ராகுவின் பிடியிலே சூரிய பகவான் 11ஆம் இடத்தை தகப்பன் சொல்லக்கூடியவரும் அங்கே உங்களுக்கு பஞ்சம சாணத்தில் இருக்கின்றார். குலதெய்வங்களின் அருள் இந்த காலகட்டங்களிலே விளக்கு போட்டு வர உங்களுடைய குலதெய்வங்களுக்கு விளக்கு போட்டு வர கண்டிப்பாக இந்த ராகுவின் பிடியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்ப சாணாதிபதி 7ஆம் இடத்தை கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியவரும் குடும்பத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் அங்கு சேருகின்ற ராகுவின் பிடியிலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசிக்காரர்கள் குலதெய்வங்களுக்கு விளக்கு போட்டு வர கண்டிப்பாக உங்களுடைய இந்த தடை தாமதம் தகப்பனார்களுக்கோ குடும்பங்களிலே கொடுக்கல் வாங்கலிலே ஒரு சில தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இதிலே அனைத்தையும் மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற அமைப்பு இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளிலே இந்த புதன் சூரியனும் ராகு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சேருகின்ற பொழுது ராகு பகவான் முழுங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை